அனைத்து புகழும் அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகள் யாவும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து மன்னித்து வாழ வைத்து கொண்டிருக்கணும், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்து கொண்டிருக்கணுமான ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே போல். இது குர்ஆன் வகுப்பு. குர்ஆனும் மனித வாழ்வியலும். மதம் கடந்து மனிதராக வாழ்வதற்கு இந்த குர்ஆனும் மனித வாழ்வும் குர்ஆன் வகுப்பு. ஒவ்வொரு வகுப்புலையும் நிறைய குர்ஆன் ஆயத்து பார்க்குறோம். நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் திருப்பி வீட்டில் போயிட்டு சிந்தனையோட உணர்வோட உள்ளட்சத்தோடு சிந்திச்சோம்னு சொன்னால் இந்த வாழ்வியல் வகுப்பு புரியும் நமக்கு. நோக்கம், படைப்பின் நோக்கம் நம்ம அறியணும். படைப்பின் நோக்கம் அறியாமல் வாழ்வின் நோக்கம் புரியாது. படைப்பின் நோக்கம் அறியாமல் வாழ்வின் நோக்கம் புரியாது. வாழ்வின் நோக்கம் புரியாமல் இறைவனை வழிபட முடியாது. இறைவனை வழிபடுறது வாழ்வின் நோக்கம் புரிஞ்சுதான் தவிர வெறும் சடங்கா சம்பிரதாயமாக மதங்களை பின்பற்றி சடங்குகளை பின்பற்றி இறைவனை வழிபட முடியாது. அது வழிபாடு. இறைவனை வழிபடுவது என்பது படைப்பின் நோக்கம் எதுவோ அதை அறிஞ்சு வாழ்வின் நோக்கத்தை புரிஞ்சு வாழும் பொழுது அது இறை வழிபாடாகும். இந்த குர்ஆன் அறத்தை போதிக்கிறது. அறம்னா என்ன? நல்லறம், இல்லறம் ரெண்டு இருக்கு. இல்லறம் அப்படின்னா என்ன, நல்லறம் என்ன என்ன அப்படின்னு பார்ப்போம். அறம் அப்படிங்கிறது உணர்வு, உள்ளட்சம், ஒழுக்கம், நல்ல செயல். அறம்னா என்ன? உணர்வு, பயபக்தி. பயமும் பக்தியும் கலந்தது அறம். பயபக்தி இல்லாமல் நீங்கள் எந்த நல்ல செயலும் நல்ல செயலும் செய்ய முடியாது, நல்ல பேச்சும் பேச முடியாது. பயபக்திங்கிறது உணர்வு, அது உள்ளட்சம். அது அறங்கிறது உணர்வை பேணிக்கொள்வது, உள்ளட்சத்தை பேணிக்கொள்வது, ஒழுக்கம் பேணிக்கொள்வது, அழகிய செயலாக நல்ல செயல் செய்வது. இந்த அர்த்தத்தில் வந்துடும். இப்போ நல்லறம் இல்லறம் இருக்குது. இந்த நல்லறம் இல்லறத்தில் முக்கியமாக இருக்கு. இல்லறம்னா என்ன? இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலானுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா? சொந்த வீடு பெரும்பாலும் கிடையாது. இருக்கலாம், வசதி படித்தவங்க சொந்த வீடு இருக்கலாம், யாரும் கொஞ்சம் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க, சொந்த வீடு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் சொந்த குடும்பம் இருக்கும் இல்லையா? குடும்பம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. குடும்பம் இல்லாத மனிதன் கிடையாது இல்லையா? இறைவன் படைக்கும் போது குடும்பத்தோடு தான் படைச்சிருக்கான். ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு துணையாக பெண்ணையும் அந்த பெண்ணுக்கு அரணாக ஆணையும் படைத்து இல்லறம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை இறைவன் அமைச்சு கொடுத்துருக்கான். அதுக்கு பேர் தான் திருமணம். இல்லற வாழ்க்கை என்பது கடமையாக்கப்பட்ட ஒன்று. இல்லற வாழ்க்கை என்பது கடமையாக்கப்பட்ட ஒன்று. இல்லறம் என்பது இறைவணக்கம். இறைவன் எந்த நோக்கத்தில் படைத்தானோ அந்த நோக்கத்தை அறிந்து புரிந்து அதன்படி வழிநடத்துறது, வாழ்வது என்பது இல்லற வாழ்க்கை. குடும்பம் இல்லையா? கணவன் மனைவி அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கை என்ன? ஒழுக்கத்தோடு வாழ்றது, உணர்வோடு வாழ்றது, படைப்பு நோக்கு மறைஞ்சு வாழ்றது. அப்போ இதெல்லாம் எதுவுமே அறியாமல் நான் பேர் வாழ்கிறேன், ஏன் பிறந்தோன்னு தெரியாது, ஏன் வாழ்கிறோன்னு தெரியாது, எதுக்காக வாழணும்னு தெரியாது, ஆனால் வாழ்கிறோம். அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நான் பிறந்தேன், இறைவன் எதுக்காக என்னை படைத்தான், படைப்பு நோக்கம் என்ன, என்னைக்காக சிந்திச்சிருக்கோமா? நமக்குலாம் ஒரு நோக்கம் இருக்குல்ல, ஒரு இலக்கு இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் இருக்குது, இலக்கு இருக்குது. உலக அடிப்படையில், பொருள் அடிப்படையில் நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம். நான் இதை சம்பாதிக்கணும், அதுக்கான இதை படிக்கணும், நான் இந்த தொழில் பண்ணணும். அப்போ நான் சம்பாதிக்கணும், இந்த தொழில் பண்ணணும், இதை படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்,
இதெல்லாம் நம்மளுடைய இலக்கு இருக்குது. நான் என்னென்ன படிக்கணும், கலெக்டருக்கு படிக்கணுமா, ஐஏஎஸ் படிக்கணுமா, டாக்டருக்கு படிக்கணுமா, வக்கீலுக்கு படிக்கணுமா, படிப்பில் இந்த படிப்பில் ஒரு இலக்கு வச்சுருக்கோம், ஒரு நோக்கம் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு நோக்கம் இருக்குது. இதெல்லாம் உலக அளிப்பில் தான். நம்ம என்னைக்காவது செஞ்சுருக்கோமா நம்முடைய படைப்பை பற்றி? இறைவன் நம்மளை ஏன் படைத்தான், இறைவன்னா யார்? ஏன்னா படைப்பு நோக்கம் அறியாமல் இறைவன் அறிய முடியாது. படைப்பை பற்றிய ஞானம் இல்லைன்னு சொன்னால் இறைவன் அறிய முடியாது. எப்படி இறைவன் படைச்சிருக்கான்? ஒரு துளியிலிருந்து ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து ஒரு துளியிலிருந்து ஒரு கருவில் வச்சு அப்புறம் உருவாக்கி அந்த உருவமாக வெளிக்கொண்டு வந்து உயிர் ஊட்டி உணர்வு ஊட்டி அப்புறம் உறவுகள் கொடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதை நம்ம சிந்திக்கணும்ல. நாமளாக பிறக்கல, நாமளாக பிறக்கலை, இறைவன் படைச்சிருக்கான். சரி, பிறக்கும்போது நமக்கு தெரியாது, வாழும்போது புரியுறதில்லை, இறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு மாய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, ஒரு அர்த்தமான வாழ்க்கையாக இருக்கும். அர்த்தம் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். கடவுள் நம்பிட்டேன், ஒரு மூட நம்பிக்கையாக எல்லாரும் கடவுள் நம்ப சொல்கிறாங்க, நான் கடவுள் நம்பிட்டேன். எது கடவுள், யார் கடவுள் தெரியாது. ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு கடவுள் சொல்கிறாங்க, நம்பியாச்சு. இந்த கடவுள் இப்படி தான் வழிபாடு பண்ண சொல்கிறாங்க, வழிபட்டாச்சு. படைப்பு நோக்கம் அறியவே இல்லையே. எல்லாத்துக்கும் மரணம் இருக்குது தானே, தெரியும். பிறக்கும்போது தெரியாது, நான் பிறக்க போகிறேன்னு தெரியாது. ஆனால் நம்ம இறப்போன்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அப்போ அது இறக்கிறதுக்கு முன்னாடி படைப்பு நோக்கம் அறிந்து வாழ்வில் புரிந்து இறைவனை வழிபடணும். ஒட்டுமொத்த வாழ்க்கையை இறைவன் வழிபடுறது தான். அவன் தொழுகை என்பதும் ஜபம் என்பதும் இறைவனை வழிபடு என்பதும் கும்பிடுறது எல்லாமே நம்ம தனித்தனி சடங்காக வச்சுருக்கோம். அப்படி வாழ்க்கையில் ஒரு சிறிது நேரம் அப்படி அற்ப நேரம் வேண்டிய சொற்ப நேரம் வேண்டிய இறைவனை வணங்குவது இல்லைன்னு சொல்கிறான். சும்மா அப்படி கோயில் பேர் தாவடையில் அடிச்சுட்டு அப்படி தொட்டு முத்தம் வச்சுட்டு மசூதி போனால் அப்படி 2 வாட்டி தொழுதுட்டு இதில் இறைவனை வழிபடுறது. இறைவனை வழிபடுறது இறைவன் எந்த நோக்கத்தில் நம்மளை படைத்தானோ அந்த நோக்கத்தை அறிந்து அதன்படி வாழ்றது தான் இறைவனை வழிபடுறது. அப்போ இல்லறம்னா என்ன, நல்லறம்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அத்தியாயம் 21:35 அத்தியாயம் 21:35 ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. பரீட்சைக்காகவே கெடுதியும் நன்மையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கின்றோம், பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். படைப்பு நோக்கம் புரியுதா? ஒவ்வொருத்தரும் இறந்தான் போகிறோம். படைக்கப்பட்ட காலங்களிலிருந்து இந்த அழியும் காலம் வரை மனிதன் யார் நிலையானவன் கிடையாது, நிரந்தரமாக வாழ முடியாது. ஒவ்வொருத்தரும் மரணம் தீண்டும், காலம் முடிவு வரும், அப்படிதானே? அப்போ ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்குது. இதில் யார் தப்பிக்க முடியாது. மரணத்துக்கு மதம் கிடையாது, வயசு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, நிறமொழிலாம் கிடையாது. மரணங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான், பொதுவானது. அப்போ அந்த மரணத்துக்கு முன்னாடி நாம் யார், நம்மளை படைத்தவன் யார், எந்த நோக்கத்துக்கு படைத்தான், படைப்பு நோக்கம் என்ன, இது அறியாமல் இறந்துடலாமா? இப்போ மனிதனுடைய படைப்பு எவ்வளோ அற்புதமான படைப்பு, அழகான படைப்பு, ஆச்சரியமான படைப்பு இல்லையா? இறைவன் படைத்த ஒவ்வொன்றுமே ஆச்சரியமானது, அற்புதமானது, அழகானது. மனிதனுடைய படைப்பு அழகாக படைச்சிருக்கான். எல்லா உயிரினமும் இருக்குல்ல, மனிதை தவிர எல்லா உயிரினமும் பிறந்த மேனியோடு இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். சிரிச்சு பாருங்க, மனிதனை தவிர எல்லா உயிரினமும், சில உயிரினங்களை தவிர மற்ற எல்லா உயிரினமும் பிறந்த மேனியோட தான் தெரியுது, அது வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனால் அழகாக இருக்கும். ஆனால் மனிதன் மட்டும் அசிங்கமானவர், ஆடை இல்லைன்னு சொன்னான். அழகான படைப்பால் தான், ஆடை தான் அவனுக்கு அழகு இல்லையா? அந்த ஆடைங்கிறது உள்ளட்சம் ஆடை, பயபக்தி ஆடை, தக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. பயபக்தி ஆடை மனிதனுக்கு தான் பயபக்தி ஆடை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை பிரித்து வைக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு. அப்போ இறைவன் மனிதன் அழகாக படைச்சிட்டு ஆடை கொண்டு தான் அழகுபடுத்துறேங்கிறான். ஆடைலாம் அசிங்கமானது தானே, எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, மிஸ்டர் இந்தியாவும் சரி, மிஸ் இந்தியாவும் இருந்தாலும் சரி, ஆடையெல்லாம் அசிங்கமானவர்கள் இப்படிதானே. மனிதன் அழகானவன் தான், ஆடையெல்லாம் அசிங்கமாக இருக்கும். ஆனால் மற்ற உயிரினங்கள்லாம் பாருங்கள், ஆடை இல்லாமல் தான் இருக்குது, பிறந்த முன்னாடியே தான் வாழுது, சுற்றுது. ஆனால் நம்ம அதை ரசிக்கிறோம்ல, என்னைக்காச்சும் அதை நிர்வாணமாக பார்த்துருக்கோம், அந்த எண்ணம் பார்த்துருக்கேன். நமக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? சொன்னது கிடையாது. அது இயற்கை.
மனிதனுக்கு தன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் மனிதன் ஆடையை கொண்டு தன்னை அழகாக்கிக் கொள்வார்கள். ஆனால் அந்த ஆடை எனக்கு அலங்காரம் ஆயிடுச்சு. அடுத்து பார்ப்போம். சரி, அப்போ ஒவ்வொருத்தரும் மரணத்தை சுவைப்பது என்பதை மரணித்து தான் ஆகணும். யாரும் இங்கே நிரந்தரமாக வாழ முடியாது, யாரும் வாழ்ந்தவும் கிடையாது. மரணம் பொதுவானது. ஆனால் மரணத்துக்கு நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களில் செயலால் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக, உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான், மேலும் அவன் மிகைத்தவன், மன்னிப்பவன். 67:2. குர்ஆன் ஒவ்வொரு வசனம் படிக்கும் போது சிந்தனையோடு படிக்கணும், உணர்வோடு படிக்கணும், திறந்த உள்ளத்தோட பரந்த உள்ளத்தோட படிக்கணும், மதம் கடந்து படிக்கணும், ஓதக்கூடாது. அப்போ நம்ம என்ன எச்சரிக்கை செய்திருக்கிற உபதேசம் இருக்குது, எச்சரிக்கையும் இருக்குது. உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர், அறம் பேணிக் கொள்பவர். அறம் என்ன? நற்செயல், ஒழுக்கம் இல்லையா, உணர்வு பேணிக் கொள்வது, பயபக்தி, இதெல்லாம் அறம், அறம் சார்ந்தது. அப்போ உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக, அறத்தை பேணிக் கொள்வதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மரணத்தை வச்சுட்டு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். மரணம் விதிக்கப்பட்டாச்சு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம்? உணர்வோடு வாழ்கிறோமா, உள்ளட்சத்தோடு வாழ்கிறோமா, பயபக்தியோடு வாழ்கிறோமா, அறம் பேணிக் கொள்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அறம்ல 2 இருக்கு இல்லையா, இல்லறம் நல்லறம் 2 இருக்கு. நம்ம அடுத்தது வரும்போது தெரியும். நம்ம படைப்பின் நோக்கம் அறியும்ல. படைப்பின் நோக்கம் என்ன? உங்களில் அறத்தை பேணிக்கொள்வோர் யார் என்று சோதிப்பதற்காக. அறம்னா ஒழுக்கம், பார்த்துட்டோம் இல்லையா? நம்மளோட ஒழுக்கம் இருக்கா, உணர்வு இருக்கா, உள்ளட்சம் இருக்கா, நல்ல செயல் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் படைப்பின் நோக்கம் அறிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளேயே போக முடியும். அப்போ தான் நம்ம இறைவனை வழிபாடுன்னு அர்த்தம். இல்லைன்னா வழிபாடு தான் பண்ணிட்டு, சடங்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்போ இல்லறம் என்பது, இல்லற வாழ்க்கை என்பது கடமையாக்கப்பட்ட ஒன்று, கடமையாக்கப்பட்டிருக்கு. இதுக்காக ஆணையும் பெண்ணையும் படைத்து உணர்வு பேணி கொண்டதற்காக திருமணம் பந்தத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து சந்ததியும் கொடுக்குறான். இது ஒழுக்கம் பேணுவதற்காக. அப்போ திருமணம் எதுக்காக? ஒழுக்கம் பேணிக் கொள்வதற்காக, உணர்வை பேணிக் கொள்வதற்காக, இறைவனை வழிபடுவதற்காக. அவன் எந்த நோக்கத்தை படைத்தானோ அந்த நோக்கத்தை வாழ்றதுக்காக. அப்போ இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு இருக்கணும், உள்ளட்சத்தோடு இருக்கணும், படைப்பு நோக்கம் அறியணும் இல்லையா? ஆண் பெண் இருமணம் சேர்ந்து அறம் பேணுவதற்காக தான் திருமணம். உணர்வை பேணுவதும் ஒழுக்கம் பேணுவதும் உள்ளட்சத்தை அதிகரித்துக் கொள்வது தான் திருமணம். அத்தியாயம் 4:1. மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான், பின்னர் அதிலிருந்து துணையும் படைத்தான், பின்னர் அவ்விரண்டிலிருந்தும் ஆண் பெண்களையும் பரவ செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உறவினர்களை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பானாக இருக்கின்றான். அத்தியாயம் 4:1. மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்க சொல்றான். உங்கள் இறைவனுக்குன்னு சொல்றான். இப்போ புரியுதா? உங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்கள். மதம் கடந்து அவர்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, அதனால் மனிதர்களே உங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்கள். அங்கே தான் இறைவனுடைய வாக்கு இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது, அங்கே தான் உணர்வு இருக்குது. இறைவனை வழிபடுறது அந்த மனசாட்சி தான். கோவிலில் வழிபடுறது, மசூதியில் கிடையாது, சர்ச்சில் கிடையாது, வழிபாடு தலங்களில் கிடையாது. வழிபடுதல், இறைவனை வழிபடுதல் என்பது மனசாட்சி வழிபடுதல், நியாய உணர்வை வழிபடுதல், உள்ளட்சத்தை மேற்கொள்ளுதல், நல்ல செயல் செய்தல், இதெல்லாம் வழிபடுறது. அப்போ மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்க. மனிதர்களே தான் சொல்கிறான். குர்ஆன் மனிதர்களே தான் சொல்லுது, தவிர முஸ்லீம்களேன்னு சொல்லலை, வேறு எந்த மதத்தையும் குறிப்பிடலை. ஒட்டுமொத்தமாக மனிதர்களே, இது மனிதர்களுக்கானது. இப்போ மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். இந்த மனசாட்சிங்கிறது ஆன்மா சொல்கிறான் இல்லையா? ஆன்மாவின் மீதும் அதை செவ்வை ஆக்கியவன் மீது சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்தறிவித்தார். யார் அதை பேணிக் கொள்கிறார்களோ அவர் வெற்றடைந்து விட்டார், யார் அதை உதாசனப்படாத தோல்வியடைந்து விட்டார். இந்த ஆன்மாவை பேணிக் கொள்வது, அறம் பேணிக் கொள்வது. இந்த ஆன்மாவை பேணிக் கொள்வது என்பது மனசாட்சியை பின்பற்றுவது. இந்த மனசாட்சியை பின்பற்றுவது இறைவனை வழிபடுவது. நம்ம அன்றாட வாழ்க்கை மனசாட்சியை பின்பற்றுறோமா? நியாய உணர்வை பின்பற்றுறோமா? மனிதரோடு தான் வாழ்கிறோம். குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குடும்பங்களில் கணவன் மனைவிகளை மனசாட்சி பின்பற்றுறோமா?
உறவு கடையில் மனசாட்சி பின்பற்றுறோமா? நட்பு கடையில், வியாபாரத்தில், தொழிலில், நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் சரி இந்த மனசாட்சி நமக்கு வழிகாட்டும் போது இந்த மனசாட்சியை பின்பற்றுறதுல இறைவனை வழிபடுறோம்னு அர்த்தம். நம்ம இறை வழிபாடு சடங்காக வச்சுட்டோம். வாரத்துக்கு வாடி கோயிலுக்கு போவேன், வாரத்துக்கு வாடி மசீதுக்கு போவேன், டெய்லி 5 வேளை மசீதுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், இதெல்லாம் ஒரு சடங்காக வச்சுட்டோம். அது ஒரு சடங்குல இருந்துட்டு இருக்கு. ஆனால் இறைவனை வழிபடுறதை மறந்துட்டு நம்முடைய உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டோம். அறம் பேன்றதில்லை, மனசாட்சி தவறு விட்டோம், நியாய உணர்வை தவறு விட்டோம், பெருமைக்காகவும் போராமை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது பொருளடிப்பான வாழ்க்கை இல்லையா? பொருளடிப்பான வாழ்க்கை எப்படி இருக்கு? அறம் பேன்றோமா? இல்லையே. இடம் மோசம் செய்கிறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, புறம் பேசுறது, எல்லா குணக்கேடுகளும் அதில் இருக்கு. அறத்தை விட்டாச்சு. அப்போ இறைவனை வழிபடுறது அர்த்தம். இறைவனை வழிபடுறதுனா அறம் பேணிக் கொள்ளுங்கள், உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், மனசாட்சி கட்டுப்படுங்கள் அர்த்தம். மனசாட்சி கட்டுப்படுங்கள், உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்ச்சிக்கு வசப்படக்கூடாது, உணர்வு கட்டுப்படும். இது இறைவனை வழிபடுறது, இது அறம். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நியாய உணர்வு தான். மனசாட்சி ஒரே மாதிரி தான் பேசும். இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர் இருந்தாலும், வேறு எந்த மதமாக இருந்தாலும் சரி, மனசாட்சி ஒரே மாதிரி தான் பேசும். நல்லதுன்னா நல்லது தான் சொல்லும், நியாயம்னா நியாயம் தான் சொல்லும், உண்மைனா உண்மை தான் சொல்லும், தீமைனா தீமை தான் சொல்லும். ஆனால் மதம் கடந்து வாழும்போது அப்படி தாங்க வாழலாம். ஆனால் மதத்துக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் இல்லைப்பா, மதத்துக்குள்ளேயும் சுயமாக வாழும்போது அல்ல பொருளடிப்பையாக வாழும்போது இந்த மதம் என்ன செய்யும்? மதம் பிடிச்சிடும். மதம் பிடிச்சி என்ன செய்யும்? இந்த அறத்தை விட்டுருவோம். எங்கள் மதத்துக்கு ஒரு நியாயம், உங்கள் மதத்துக்கு ஒரு நியாயம் ஆகிடும். ஆனால் எதுவும் சொன்னால் மனதை பின்பற்றுங்கள், மதத்தை பின்பற்றாது, அறத்தை பின்பற்றுங்கள். அறம் பொதுவானது, மனிதர்களுக்கானது. அப்போ உங்கள் இறைவனுக்கு, உங்கள் மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான், பின்னர் அதிலிருந்து துணையும் படைத்தான், பின்னர் அவ்விரண்டிலிருந்தும் ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளும். இங்கே வந்து அங்கே இறைவன் சொல்கிறேன், இங்கே அல்லான்னு சொல்கிறோம். அதே வசனத்தில் மேலே வந்து உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுன்னு வருது. இங்கே கீழே முடிக்குமே சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. அப்போ இறைவன்னா மனசாட்சி, நியாய உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அல்லாஹ்னா அதன் மீது ஆதிக்கம் கொண்டவன், மனசாட்சி மீது ஆதிக்கம் கொண்டவன், மனிதருக்கு இதயத்துக்கிடையே ஆதிக்கம் கொண்டவன். இப்போ அல்லாஹ்னா ஏக இறைவன், ஒருவன் தான், எப்பொருளுமாக இல்லாதவன், உருவமற்றவன், உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன். ஆக அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே, அவனுடைய கருணை கொண்டும் இரக்கத்தை கொண்டு தான், அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீங்கன்னு சொன்னான். உங்களுடைய பிணைப்பை நான் தான் ஏற்படுத்தியிருக்கேன், உறவு நான் தான் ஏற்படுத்தியிருக்கேன், உணர்வை நான் தான் ஏற்படுத்தியிருக்கேன். இருக்கா இல்லையா? கணவன் அந்த உணர்வு, அந்த உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைகளில் உணர்வு, உறவு, ஒவ்வொரு உறவு பின்னாடி திரை இருக்குது, அதில் கண்ணியம் இருக்குது, பேணிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறான். அவனை கொண்டே, அவன் கருணையை கொண்டு, அவன் இரக்கத்தை கொண்டும், அவன் மன்னிப்பை கொண்டும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்கிறீர்கள். மேலும் உறவினரை பற்றி அஞ்சு கொள்ளுங்கிறான். கொடுக்கப்பட்ட உறவை பற்றி அஞ்சு கொள்ளுங்கள், உணர்வு பேணிக்கொள்ளுங்கள், வரம் மீறிடாதீங்க, அநியாயம் பண்ணிடாதீங்க. இங்கே தான் அழகை செயலோட யார்? அறம் பேணிக்கொள்ளுங்க சொல்கிறான். உறவை பற்றி அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு இடையில அறம் பேணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பானா இருக்கின்றான், நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேங்கிறான். உங்களுடைய மனதில் மனிதனை நாம் படைத்தோம், அவருடைய மனம் அவருடைய என்ன பேச அறிவுங்கிற எண்ணங்கள் அறிஞ்சவனா இருக்கேங்கிறான். எண்ணங்கள் அறிஞ்சவனுக்கு செயல் அறிய மாட்டானா? எண்ணங்களே இறைவன் அறியணுங்கிறான். அந்த எண்ணங்கள் அறிந்தவன் நம்முடைய செயல் அறிவானா அறிய மாட்டானா? நம்முடைய பேச்சை கேட்பானா கேட்க மாட்டானா? நீங்கள் 2 பேர் பேசுனா 3ஆவது நான் கேட்குறேன்னா, நீங்கள் 3 பேர் பேச 4ஆவது நான் கேட்குறேங்கிறான். வானங்களிலும் பூமியிலும் பேசப்பட சொல்லையெல்லாம் அவன் நன்கு அறிந்தேங்கிறான். அப்போ எண்ணங்கள் அறிந்தவன் கேட்பானா இருக்கிறான், பார்ப்பானா இருக்கிறான், பதிவு செய்யப்படுது. இப்போ ரொம்ப கவனிக்க என்ன செய்யணும்? நம்ம உணர்வோடு இருக்கணும், அறம் பேணிக்கணும், அறத்தை கையில் பிடிச்சணும். அறம்னா என்ன? மனசாட்சி பின்பற்றுதல், நியாய உணர்வை பின்பற்றுதல், ஒழுக்கத்தை பேணுதல், உணர்வை பின்பற்றுதல். உணர்வை பேணிக்கொள்றது தான் உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உறவுகளை பேணிக்கொள்றது தான் உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அறம் இல்லையா? அத்தியாயம் 64-14 இல்லறம். இதெல்லாம் இல்லறத்தில் வந்துடும். நம்ம குடும்பத்தை எப்படி வாழணும் சொல்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக உங்கள் மனைவியும் உங்கள் மக்களையும் உங்களுக்கு சோதனை இருக்கின்றன. இப்படி திருமணம் வந்துருச்சு, இல்லற வாழ்க்கையில் போயாச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? முதல்ல உபதேசம் பண்ணுறான், எச்சரிக்கை செய்கிறான். என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய மனைவியிலும் உங்கள் மக்களையும் உங்களுக்கு சோதனை இருக்கின்றன. இது ஆண்கள் படிக்கும்போது சொல்லுவோம், மனைவியிலும் மக்களையும் சோதனை இருக்குது. இது பெண்கள் படிக்கும்போது உங்களுடைய கனவிலும் உங்கள் கனவிலும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சோதனை இருக்குது. சோதனை தானே, சோதனைக்காக தான் படைச்சிருக்கான். அப்படி ஆண்கள் சொன்ன மாதிரியே இருக்காது.
படிக்கும்போது பெண்கள் படித்தா அங்கே செய்யறான் உங்களுடைய கணவரிலும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை இருக்குது. ஆண்கள் படிக்கும்போது உங்கள் மனைவிலும் மக்களும் சோதனை இருக்குது. சரியா? எனவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்க, கவனமாக இருங்க. என்ன அர்த்தம்? எச்சரிக்கை, மனைவி மக்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, வர மீறிடாதீங்க, அறத்தை விட்டுறாதீங்க, உணர்வோடு இருங்க, உள்ளட்சத்தோடு இருங்க. இன்னும் அவர்களை மன்னித்து அவற்றை பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டு இருப்பீர்களானால், குடும்பத்தை தான் பிரச்சனை இருக்குது, சண்டை நடக்குதா இல்லையா? எப்போ பார்த்தா நீயா நானா சண்டை நடக்கும். நீயா நானா ஒரு ஷோ போடுவாங்க விஜய் டிவியில். அங்கே வந்து நீயா நானது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் இங்கே ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ நீங்களா நாங்களா தான் அங்கே வைக்கணும். அங்கே நீயா நானா ஒருத்தர் தான் இருக்கணும். அது குடும்பத்தில் தான் இருக்கும். நீயா நானா, கணவன் மனைவி இப்படி நீயா சண்டை போட்டே இருப்பாங்க. நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நான் சொல்கிறத நீ கேட்கணுமா, பிடிவாதம், கோபம், உணர்ச்சி இல்லையா? வீட்டில் எப்பயுமே அவர் இறைவன் சொன்னால் வீடு அமைத்தலங்கிறான். குடும்பங்கிறது உங்கள் அமைத்தலமாக கொடுக்கப்பட்டு அதெல்லாம் இறைவனை வழிபடுங்கிறான். ஆனால் வீட்டில் வந்தோன்னே ஏன்டா போகணும்னு தோணும். எப்படா போகணும் இருக்கணும். எப்படி வீட்டை விட்டு வெளியே வேலைக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு எப்போ போகணுன்ற இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் ஏன்டா போகிறன்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை, அர்த்தமில்லாத சண்டையாக இருக்கும், உப்புச்சப்பில்லாத சண்டையாக இருக்கும். காரணம் பிடிவாதம். பெண்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் டக்குன்னு குறைஞ்சிரும், பிடிவாதம் 2 நாளாலும் குறையாது, 2-3 நாளாலும் குறையாது இல்லையா? ஆண்கள்லாம் முருங்கை மரம் இறங்குறாங்க, முருங்கை மரம் பலகமாக இருக்குல்ல, உடஞ்சிரும். பெண்கள் வேப்ப மரம் ஏறுவாங்கன்னு வச்சுங்களேன், சீக்கிரமாக இறங்க மாட்டாங்க, அவ்வளோ பிடிவாதம் இருக்கும். அப்போ குடும்பங்கிறது சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து வாழக்கூடிய இல்லறம். அறத்தை இல்லறத்தை பேணிக்கணுங்கிறான். நல்லறங்க என்ன தெரியுமா? இல்லறங்கிறது கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் தான் இல்லறம். நல்லறங்கிறது உறவு நட்பு சமுதாயம். வெளியே உள்ளே இருக்கிறது இல்லறம், வீட்டை விட்டு வெளியே போய்ட்டால் நல்லறம். பெரும்பாலும் நல்லறத்தை நம்ம விருப்பம் இல்லையா? வெளியே பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கிடுவோம், நண்பர்கிட்ட ஒரு 50% மார்க் வந்துடும், உறவுகிட்ட ஒரு 20% மார்க் வந்துடும். ஆனால் இல்லறம் இல்லையா, வீட்டில் குடும்பத்தில் 0% தான் இருக்கும் மார்க்கு. எவ்வளோதான் நீங்கள் செஞ்சால் நல்ல பேர் வராது. காரணம் என்ன? புரிதல் கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது, பொறுத்து கொள்வது கிடையாது, சகித்து கொள்வது கிடையாது, இறைவனை வழிபடுறது கிடையாது. அப்போ இறைவன் சொல்கிறான், நம்பி கொண்டவர்களே, நிச்சயமாக உங்கள் மனைவிலும் உங்கள் மக்களிலும் உங்கள் சோதனை இருக்கின்றன. எனவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் அவர்களை மன்னித்தும் அவர் செய்ய செயல்களையோ பேச்சிலையோ பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் இறக்க முடியும். இப்படி அவங்களையும் மன்னிக்கிறீங்க, அவங்களையும் மன்னிக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு இறக்கம் காட்டுறீங்க. இது வந்து முக்கியமான பாயிண்ட். இது குடும்பத்தில் நமக்கு இந்த வசனம் வந்து முக்கியமாக இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், இது இப்படி தான். எப்படி நம்ம ஒரு வாகனம் வாங்குறோம்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபோன் வாங்குகிறோம், அதில் சிஸ்டம் போட்டுருப்பான்ல, இப்படி தான் யூஸ் பண்ணணும். இது நல்லதும் இருக்குது, பாதகமானது இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு வாகனம் வாங்கும்போது நம்ம எந்த ஒரு பொருளாலும் நன்மை தீமை சொல்லியிருப்பாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இறைவன் சொல்கிறேன், நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தணும். குடும்பம்னா இதுதான். பாத்திரம் சொன்னாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் மண் பாத்திரம் இருக்குது, கண்ணாடி பாத்திரம் இருக்குது, இல்லை சில்வர் பாத்திரம் இருக்குது, இல்லை பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு 4 விதமாக வச்சுங்களேன். நம்ம என்ன செய்வோம், எந்த பாத்திரம் எப்படி பயன்படுத்த தெரியும். மண் பாத்திரத்தை நம்ம கவனமாக பயன்படுத்தணும். உடஞ்சிரும், ஆனால் யாருக்கு பாதிப்பு இருக்காது. கண்ணாடி பாத்திரம் அப்படி கிடையாது, கொஞ்சம் கவனம் தெரிவிட்டால் உடஞ்சிரும், நமக்கும் பாதிக்கும், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிக்கும். பிளாஸ்டிக் எடுத்து அடுப்பு வைக்க முடியாது, பால் காய்ச்ச முடியாது. ஸ்டீலாக தான் நம்ம காய்ச்சலாம். அப்போ எந்த பாத்திரம் எப்படி பார்த்து தெரியுமா இல்லையா? அது மாதிரி நம்ம குடும்பத்தை ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சூழல் தகுந்த மாதிரி அவங்க நினைச்சிடும். கோப நேரத்தில் எப்படி இருப்பாங்க, அவசர நேரத்தில் எப்படி இருப்பாங்க, ஒரு பயம் வரும்போது எப்படி இருப்பாங்க, அல்லது ஆசை வரும்போது எப்படி இருப்பாங்க, விருப்பங்கள் எப்படி இருப்பாங்க, இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும். நம்மளையும் புரிஞ்சுக்கணும், அவங்களையும் புரிஞ்சுக்கணும். புரிதல் தான் அறம். நம்ம புரியாமல் அறம் பேண முடியாது. அந்த உறவு நீடிக்காது, எப்பயுமே கசப்பாகவே இருக்கும். பெரும்பாலும் உறவு கசப்பாக தானே இருக்குது. காரணம் என்ன? புரிதல் கிடையாது. அப்போ அந்த இல்லறம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம புரிதலோடு இருக்கணும். அதில் நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம், சகித்தனம் ரொம்ப அவசியம், மன்னிக்கிறது ரொம்ப அவசியம். மன்னிக்கிறது ரொம்ப வேணும். இறைவன் மன்னிப்பனாக இருக்கிறான், நாம் அவன் குணங்களை பின்பற்றணும். இறைவனை பின்பற்றணும் என்ன? இறைவனுடைய குணங்கள் என்னவோ அதில் நம்ம பின்பற்றணும். அவனுடைய பண்புகள் நம்ம குணத்தை பின்பற்றணும், நல்ல குணங்கள். சரியா? 33 34 அத்தியாயம் 33 34. ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதெல்லாம் அது முன்னாடி வசனம் படிச்சுங்க, பின்னாடி வசனம் படிச்சுங்க. இது வாழ்க்கைக்கு வழிகாட்டி, இது நினைவூட்டு நல்ல உபதேசம். குர்ஆனுங்கிறது வாழ்வியல் நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட. அத்தியாயம் 33 34
மேலும் உங்களுடைய வீடுகளில் நினைவூட்டப்படும் அல்லாவின் அத்தாட்சிகளையும் அல்லாவுடைய வசனங்களையும் ஞானங்களையும் சிந்தித்து உணருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிவன். இப்போ உங்கள் வீடுகளில் நினைவூட்டப்படும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க? வீட்டில் காலைல யாசின் ஓதணும், குர்ஆன் ஓதணும், இப்படி ஆயத்து குர்சி ஓதணும், பாத்தியா ஓதணும். அது ஓதுறதில்லை, வீடுகளில் கிடையாது. இருபது கட்டடங்களில் கிடையாது. வீடுனா குடும்பம்னு அர்த்தம். வீடுனா கட்டடம் கிடையாது. ஏன்னா நல்லா தெரியும், வீடுன்னு எதை சொல்லுவோம்? மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இருந்தாங்கன்னா பெண்களோட சேர்ந்து இருந்தோம்னு சொன்னால் அது வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே கட்டடத்தில் வெறும் ஆண்கள் மட்டும் தங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம், அது ரூமுன்னு சொல்லுவோம் இல்லையா? கட்டடம் தான். இது லாட்ஜு, இது ரூமு, இது பேச்சுலர் ரூமு இல்லையா? 4 பேர் 5 பேர் ரூமில் தங்கியிருந்தாலும் 4-5 பேர் ஆம்பளைங்க இருந்தாலும் அதுக்கு பேர் ரூமு. எப்போ பெண்களோட, அதாவது தாயோடையோ அல்லது மனைவியோடையோ பிள்ளைகளோடையோ குடும்பமாக பெண்கள் கலந்து இருக்கும்போது அதுக்கு போய் வீடுன்னு சொல்லுவோம். அப்போ எதுன்னு சொன்னால் உங்கள் குடும்பமாக இப்போ என்ன சொன்னால் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பங்களில் உறவுகளில் நினைவூட்டப்படும் அல்லாவின் அத்தாட்சிகளை அல்லாவுடைய வசனங்களை ஞானங்களையும் சிந்தித்து உணருங்கிற. அப்படின்னு அர்த்தம், படைப்பை நோக்க அறியுங்க, வாழ்வியல் புரிஞ்சுக்குங்க. இது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, இறைவனை வழிபட முடியாது. இப்போ அல்லாவுடைய வசனம் என்ன சொல்லுது? மனைவி மக்கள் உங்களுக்கு சோதனை இருக்குது, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனையாக இருக்குது, பொருள் ஒரு சோதனையாக இருக்குது. இதுலேருந்து யார் வெற்றி பெறுகிறீங்களோ அவர்கள் தான் அழகிய செயலுடையவர், அறம் பேணிக் கொள்பவர்கள். சரியா? அப்போ சிந்தித்துணர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிபவன். அப்போ வீட்டுகளில் ஓதப்படும்ன்றது சடங்காக நான் வந்து மதுரை ஓதுறேன், குர்ஆன் ஓதுறேன், பைபிள் படிக்கிறேன், இல்லைனா வந்து வேதம் ஓதுறேன், அப்படி கிடையாது. அதுபடி வாழ்கிறோமான்னு பார்க்கணும். குடும்பங்களில் உறவுகளில் மனைவினா என்ன, தாயினா என்ன, கணவனா என்ன, பிள்ளைகளா என்ன, ஒவ்வொரு உறவு பேர் ஒரு தேரை இருக்காது, ஒரு கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியத்தை பேணிக்கொள்ளுன்னு சொன்னால் ஒழுக்கம் பேணிக்கொள்வது, அது உறவு பேணிக்கொள்வது, அது அறம் பேணிக்கொள்வது இல்லையா? ஒரு 10 குணம் இருன்னு சொல்கிறான். 33ல் 34 பார்த்தோம், 33 35 35 நிச்சயமாக சமாதத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். சமாதத்தை விரும்புங்கிற கணவன் மனைவி சமாதத்தை விரும்புங்க, பெற்றோர் பிள்ளைகளை சமாதத்தை விரும்புங்க, குடும்பங்களை சமாதானத்தை விரும்புங்கிற, அமைதி விரும்புங்க. சமாதானம் எங்கே இருக்குது? இப்போ சமாதானம் எதில் வரும்? அறம் பேணி கொள்ளும்போது, விட்டு கொடுக்கும்போது, பொறுத்து கொள்ளும்போது, சகித்து கொள்ளும்போது, மன்னிக்கும் போது சமாதானம் கிடைக்கும். அப்போ ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை விரும்புங்கிறான். சமாதானம் இருக்குமா வீட்டில்? அமைதியாக இருக்கா? நிம்மதியாக இருக்கா? பொதுவாக வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் ஏன் நிம்மதியாக இல்லைன்னு நினைக்கிறோம்? இந்த உணர்வு கிடையாது, உணர்ச்சியிலே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நீயா நானா இருக்கும். அப்போ சமாதானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும். ஒரு நம்பிக்கையுள்ளதாக இருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை தொலைச்சிடாதீங்க. ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை உரியதாக இருங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. கணவனுக்கும் மனைவிக்கிட்ட நம்பிக்கை துரோகம் வேண்டாம். நம்பிக்கை உரியவராக அதில் உண்மையாளராக இருங்க. சமாதானத்தை அப்போ தான் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நம்பிக்கைலாம் சமாதானம் இருக்காது. ஒருத்தருமே ஒருத்தர் சமாதானம் ஏன் குறையுது அப்படின்னா நம்பிக்கை இல்லாத தன்மை. பேச்சில் செயலில் நம்பிக்கை கிடையாது. அப்போ நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும். இறைவனை வழிபடுங்கிறான். உணர்வை பின்பற்றுங்கள், ஆன்மாவை பின்பற்றுங்கள், மனசாட்சியை பின்பற்றுங்கள், அறம் பேணிக்கொள்ளுங்கள். வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும். உண்மை பேசுங்கிறான். எது உண்மை பேசுறது? கோவத்தில் பேசுகிறோம்ல, நிறைய சண்டை போடுறாங்க, நிறைய திட்டுவாங்க, சபிச்சிருவாங்க, அதெல்லாம் பொய். அது ஏன்னா உள்ளுக்குள்ள உணர்வு இருக்குல்ல, அன்பு இருக்கும் தெரியுமா? என்னதான் சண்டை போட்டாலும் திட்டினாலும் அடித்தாலும் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே மனசு பதறதில்லை. அதான் உண்மை. அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அதை மட்டும் பேசுங்கிறான். அவனுக்கு அன்பு மட்டும். உண்மை பேசுன்னு அன்பை பேசுங்க, அரவணைப்போடு பேசுங்க, கருணையோடு பேசுங்க, இரக்கத்தோடு பேசுங்க, மன்னிக்கிற குணத்தோடு பேசுங்க, நல்லெண்ணத்தோடு பேசுங்க. உண்மையை பேசின புரியுதா? உள்ளத்திலிருந்து எது இருக்கோ அதை மட்டும் பேசுங்க. உதட்டாலும் பேச வேண்டாம். கோவத்தில் பேசுறதெல்லாம் உதட்டாலும் பேசுறது, உணர்ச்சி வசம் பேசுறது, உணர்வோடு பேசு. உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையோட இறைவன் கேட்குறான். இறைவன் சொன்னால் பொறுமையோட நான் இருக்கிறேன். இறைவன் பொறுமை கேட்கணும். பொறுமையாளனே பொறுமையை கொடு. அறம் என்பது பொறுமை ரொம்ப அவசியம் இல்லை சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் பொறுத்து பார்ப்பா, பொறுத்தா பூமி ஆழ்வாங்க. பொறுமை கடலும் பெருசுங்குவாங்க. ஏன்? பொறுமைக்கான ஞானம் அப்படி இல்லை. கொஞ்சம் பொறுத்தா போதும், அதனால் பெரிய சண்டையே அப்படியே அமைதியாயிரும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சமாதானமாயிரும். இந்த பொறுமை இல்லாமல் போது அவசரம், திருப்பி பதில் பேசிகிட்டே இருக்கிறது, உணர்ச்சிசப்பட்ட வேண்டியது, அப்புறம் கைகலப்பாயிரும். இப்போ சைத்தான் உள்ளே வந்துடுவான். சைத்தானுடைய வேலையை தெரியுமா? பொறுமை நீக்கிறது தான் வேலை. அவசரத்தையும் உணர்ச்சியை ஏற்படுத்தி, பெருமையும் போராமையை ஏற்படுத்தி, கோபத்தை ஏற்படுத்தி, குடும்பத்தில் வந்து கலகலப்பை அந்த எப்படி கலவரத்தை ஏற்படுத்த அவனுடைய வேலையாக இருக்கும். இப்போ சைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது.
என்ன செய்யணும்? நல்ல குணங்களை பின்பற்றும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிற குணம் வேணும், இறக்க குணம் வேணும். இதெல்லாம் அறம் பேணிக் கொள்வது. குடும்பம்னா அப்படித்தான். அப்போ உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளட்சத்தோடு இருக்கும் ஆண்களும் பெண்களும். உள்ளட்சம் அவசியங்கிறான். உள்ளட்சம்னா என்ன? இறைவனை பார்த்துட்டே இருக்கிறான், அவன் கொடுத்த உறவு, இப்படி அவன் கொடுத்த உறவு, துணை படைச்சிருக்கான், சந்ததியை படைச்சிருக்கான், இந்த உறவு பேணிக் கொள்ளணும், உணர்வோடு இருக்கணும், உணர்ச்சிப்படக்கூடாது. அப்போ இறைவனுக்கு பயந்து வாழும்போது அந்த உள்ளட்சம் அதிகமாக இருக்கும். நான் வர மீறக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது. கோவத்தில் எவ்வளோ வார்த்தையை விட்டுறோம் இல்லையா? நீங்கள் அன்பில் எவ்வளோ பேசாலும் மனசு நிற்காது, கோவத்தில் 2 வார்த்தை விட்டாலும் மனசு நிற்கும். காலங்காலமாக சொல்லிகிட்டே இருப்பான் இல்லையா? அப்போ வார்த்தை விடும்போது கவனமாக இருக்கணும், பேசும்போது கவனமாக இருக்கணும். அப்போ உள்ளட்சத்தோடு பேசணும். உள்ளட்சத்தோடு இருக்கும் ஆண்களும் பெண்களும். தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும். தர்மமும் அறமும் ஒன்று தான், நியாயம்னு அர்த்தம். ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம் இல்லை. நியாயம் ஒன்று தான், அப்படிதானே? ஆனால் என்ன சொல்லுவாங்க? ஆண்னா அப்படி தான் இருப்பான், பெண்ணா இப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. இதில் சொல்கிறேன், ஆண் பெண்ணும் நியாயம். படைப்பு தன்மை வேறு, ஆனால் ஆன்மா ஒன்று தானே. அப்போ தர்மத்தை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதே அவங்களுக்கு விரும்புங்க. நீங்கள் அமைதி விரும்புகிறீங்க, அவங்களுக்கு அமைதி விரும்புங்க. நீங்கள் சமாதி விரும்புகிறீங்க, அவங்க சமாதி விரும்புங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது அவங்களுக்கு. அது கணவன் மணி 2 பேர்த்துக்கும் வச்சுன்னா ஒரே நியாயம் தான். ஆண் பெண்ணுக்கு ஒரே நியாயம் தான். தர்மத்தை செய்யும் ஆண்களும் பெண்களும். நோம்பு நோக்கும் ஆண்களும். நோம்புன்னு என்ன? தூய்மை பேணிக் கொள்ளுதல். இறைவனுக்காக நோம்பு நோக்கிறது. நோம்பு ஏற்கனவே பார்த்துறோம் நிறையா. உண்ணாமல் இருப்பது நோம்பு, உணர்வோடு இருக்கிறது நோம்பு. அறம் பேணிக்கிறது நோம்பு தான். இப்படி காலம் சாயங்காலம் வரைக்கும் எப்படி உண்ணாமல் இருக்கிறோமோ அதே மாதிரி காலம் சாயங்காலம் வரைக்கும் கோவப்படாமல் இருக்குது, பொய் சொல்லாமல் இருக்குது, ஏமாற்றாமல் இருக்குது, பார்வை தாழ்த்திக்கிறது, கெட்ட குணங்களை நீக்கிறது, கெட்ட பழக்கங்களை நீக்கிறது, இதெல்லாம் அறம். இதுதான் நோம்பு இல்லையா? அப்போ நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும். தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும். தன்மானம் புரியுதா? எனக்கு மட்டும் தான் தன்மானம் இல்லை, அவங்களுக்கும் தன்மானம் இருக்குது. ஆணுக்கு மட்டும் தன்மானம் இல்லை, பெண்ணுக்கும் தன்மானம் இருக்குது. அதனால் ஒருத்தர் தன்மானம் இன்னொரு தன்மானத்தை குலைக்கக்கூடாது. மனிதனாக வாழும்போது எல்லாரோடையும் பொதுவான சொல்லணும், தன்மானத்தை காத்துக் கொள்ளுங்கள், மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிறர் மனத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தன்மானத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்ணும். கண்ணியத்தை பேணிக் கொள்ளுங்க. அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும். இந்த ஆண்கள் பெண்களும் சேர்ந்து அல்லாஹ் அதிகம் தியானம் செய்யுங்கிறார். இறைவனை பயந்து கொள்ளுங்கள், எந்த நோக்கத்தை படைத்தானோ அந்த நோக்கத்தை வாழுங்க. அதிகம் அதிகம் தியானம் செய்யணும், மறந்துடாங்கன்னு அர்த்தம். அதிகம் அதிகம் தியானம் செய்யறாங்கன்னா தஸ்கு ஊற்றிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா இந்த நம்பர் வச்சுக்கிட்டு அப்படியே அமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லை, அதிகம் அதிகம் தியானம் செய்யணும், மறந்துடாங்கன்னு அர்த்தம். எந்த நேரத்தை மறந்துடாங்க. தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், உள்ளட்சத்தை பேணிக் கொள்ளுங்கள். சரியா? உள்ளட்சங்கிறது தொழுகையாக இருக்குது, ஜக்காத்துங்கிறது நல்ல செயலாக இருக்குது. அப்போ தொழுகையும் ஜக்காத்தும் 2 சேர்தான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அது வாழ்வில் 2 இணைஞ்சு தான் இருக்கணும். உள்ளட்சமும் நல்ல செயலும். அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கூலியும் சித்தம் செய்திருக்கின்றான். யாருக்கு? இந்த 10 குணங்களை பின்பற்றவங்களுக்கு, இந்த அறம் பேணிக் கொள்வர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கூலியும். இதில் நாம் எங்கே இருக்கோம்? நம்ம குடும்பங்களில் நாம் அப்படி இருக்கிறோமா? கணவன் மனைவிகளில் இந்த அறம் பேணிக் கொள்றோம், 10 குணத்தை பின்பற்றுறோமா? பெற்றோர் பிள்ளைகளை இந்த 10 குணங்களை பின்பற்றுறோமா? இது அறம் பேணிக் கொள்ளுதல். அறம் போதிக்கும் குர்ஆன். வாழ்வியல் தானே இது. குர்ஆன்றது வாழ்வியல் வழிகாட்டி. எப்படி வாழணும்னா சமாதானத்தோடு வாழணும், அன்போடு. எதை நீங்கள் விரும்புகிறீங்க அந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டி. நான் சமாதானத்தை விரும்புகிறேன், நன்மையை விரும்புகிறேன், அப்போ அதுபடி வாழ்றதுக்கான வழிகாட்டு தான் இது. 72:18 அத்தியாயம் 72:18. அன்றையும் நிச்சயமாக பணியுடையவரின் இல்லங்கள் அல்லாஹ்வுக்கே உரியது. புரியுதா? எந்த வீட்டில் எந்த குடும்பத்தில் பணிவு இருக்குதோ அது அல்லாஹ்வுக்குரியதுங்கிறார். எப்படி அர்த்தம்? இறைவனுடைய பொருத்தத்துக்குரியது. வீடு கிடையாது, கட்டடம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு வீடு கிடையாது, கடவுளுக்கு வீடு தேவையில்லை. இறைவன் சொல்றா, உங்கள் குடும்பங்களில் நீங்கள் பணியுடையதாக இருந்தீங்கன்னா எனக்கு பயந்து, இன்னொருக்கு பயந்து பெருமையை நீங்களாக. பெருமை இருக்குல்ல கணவன் மனைவிகளில், நீயா நானா, நீ சொல்ற நான் கேட்கணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது பெருமை தானே. அந்த பெருமை நீங்கி பணியுடையவர்களாக எங்கே இருக்கிறோமோ அந்த இல்லங்கள், அந்த உள்ளங்கள் அல்லாஹ்வுக்குரியது. எனவே அல்லாஹ்வுடன் எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். நீங்கள் என்னையே பிரார்த்திங்க. என்கிட்ட கேளுங்க, பொறுமையை கேளுங்க, அமைதி கேளுங்க, சமாதானத்தை கேளுங்க, உள்ளட்சத்தை அதிகரித்து கேளுங்க. எந்த வேறும் என்கிட்ட கேளுங்க. நான் நாடாமல், இறைவன் நாடாமல் நமக்கு சமாதானம் கிடைக்காது. இறைவன் நாடாமல் பொறுமை வராது.
இறைவன் நாடாமல் நன்மை கிடையாது, இறைவன் நாடாமல் தீமை பாதுகாக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை என்கிட்ட இருக்கட்டும், செயல் அதை கொண்டு நீங்கள் செயல்படும். பொறுமை குடியிறனே பொறுமையாகனே பொறுமையை கொடு, இறக்க முடியனே இறக்கத்தை கொடு, மன்னிப்பவனே மன்னிக்கிற குணத்தை கொடு. இப்படி நல்ல அவனுடைய நல்ல பண்புகள் வந்து நல்ல குணங்கள் நம்ம கேட்கணும், இது பிரார்த்திக்கணும். அப்போ பணியோட இல்லைங்கன்னா அந்த பணியுடைய குடும்பங்கள், அங்கே இல்லங்கள் வரதெல்லாம் இல்லை கட்டடத்தை சொல்லலை, அந்த குடும்பம் அல்லது உள்ளம். அன்றையும் நிச்சயமாக பணியுடைய உள்ளங்கள் அல்லது குடும்பங்கள் அல்லாவுக்கே உரியது. எனவே அல்லாவுடன் நீங்கள் எவரையும் பிரார்த்திக்காதுட்டு. நம்ம ஒவ்வொருத்தர் என்ன விரும்பணும்? இல்லறத்தை பேணிக்கொள்ளும். இல்லைன்னா என்ன? குடும்பம். நல்லறம்னா என்ன? சமுதாயம், உறவு, நட்பு. நம்ம முதல்ல குடும்பம் தான் முதல்ல கொடுக்கப்பட்டது அழகேசனுடையான்னு சொல்றதுக்காக தான். இதெல்லாம் நம்ம பேணிக்கொள்கிறோமா? கணவன் மனைவிகள் அன்பாக இருக்கிறோமா, பணிவாக இருக்கிறோமா, பொறுமையாக இருக்கிறோமா, விட்டு கொடுத்து போகிறோமா, பொறுத்து கொண்டு போகிறோமா, சகித்து கொண்டு போகிறோமா, இறைவனுக்கு பயந்து. இதெல்லாம் இறைவனுக்கு பயந்தான். மனைவிக்கு பயந்து கிடையாது, கணவனுக்கு பயந்து கிடையாது, இறைவனுக்கு பயந்துன்னு வச்சிடணும் போல. அப்படி இருப்பாங்க, எப்படி ரொம்ப பொறுமையாக இருக்க மாதிரி இருப்பாங்க. மனைவிக்கு பயந்து ஏதாவது வாய் விட்டு ஆடியே போயிடும், இப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்காது. அதே மாதிரி கணவனுக்கு பயந்து இந்த மனுஷன் கோவப்பட்டாலும் அவன் தாங்காது. அப்படி இல்லை. இறைவன் சொல்கிறது, இறைவனுக்கு பயந்து உங்கள் 2 பேரும் பணிவு இருக்கட்டும், பொறுமை இருக்கட்டும், விட்டு கொடுக்க தன்மை, சகித்தன்மை இருக்கட்டும். அப்படிங்க நல்ல குணங்களை பின்பற்றதான் அழகிய செயல். அந்த அழகிய செயல்றது அறம். படைப்பின் நோக்கமே அறம் பேணிக் கொள்வதற்காக தான். உங்களில் செயல்களால் மிக அழகானவர் யார் சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். ஒவ்வொருவரும் மரணத்தை சோதிப்பது என்பதாக இருக்கிறது. நன்மை தீமை கொண்டு நாம் பரீட்சைக்காக அவங்களை படைத்திருக்கோங்கிற அது அதுக்கான கூலி தான் கொடுக்கப்படும் இல்லையா? அத்தியாயம் 24:36 24:36 வீடுகளில் அவனது பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும், திருப்பி அந்த வீடுகளின் வசனங்கள்லாம் குடும்பங்களில் அல்ல உள்ளங்களில் அவனது பெயர்கள் அவனுடைய பண்பை நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். என்ன கட்டளை? உங்களுடைய குடும்பங்களில், அவங்களுடைய உறவுகளில் அல்லது உங்களுடைய உள்ளங்களில் அவனுடைய பண்புகளை. இவனுடைய பண்பு என்ன? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், கருணையாளன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன், உதவி செய்வன், பாதுகாப்பவன், விலை பொறுப்பவன். இவ்வளோ நல்ல குணம் எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. நமக்கு தேவையில்லை அவனுடைய குணம் தான். அத்தனை பண்புகள் இருந்தும் நினைச்சு நம்மகிட்ட கேட்கும், அதை நினைவு கூறணும். வீட்டில் கோவம் மாதிரி செய்யணும், பண்பு நினைவு கூறுங்கிறான். அவன் பொறுமையாளன், நீங்கள் பொறுமையாக இருங்க. இப்படி குடும்பத்தை சண்டை வருது, கோவம் வருதுன்னா எதுவும் சொல்கிறேன், என்னை நினைவு கூறுங்கிறான். நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன். அத்தனை பேரும் உலகத்தில் அத்தனையும் படைச்சிட்டு எல்லாம் எனக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. எதாவது சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு இணைய வச்சுட்டு எனக்கு எதிராக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு மனுஷன் வாழ வச்சுட்ருக்கேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் மனிதர்கள் செய்யும் தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் உலகத்தை ஒரு உயிரினம் வச்சுருக்காங்க. இப்படி நீங்கள் செய்கிற தவறுக்கு நான் உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் உலகத்தை ஒரு உயிரினம் வச்சுருக்கேன். நான் உங்களை மனுஷன் நான் வாழ வச்சுருக்கேன். நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இறைவன் ஒருவன் தான் இந்த அகிலங்களே படைச்சிட்டான். ஆனால் அவனுக்கு எதிராக நீ பல கடவுள் உருவாயிருச்சு, பல தெய்வங்கள் உருவாயிருச்சு, நிறைய கற்பனைகள் உருவாயிருச்சு. எல்லாமே இறைவனுக்கு மாற செஞ்சுட்ருக்கோம். ஆனால் இறைவன் மன்னிச்சு வாழ ஒரு காலகட்டம் வரைக்கும். இறைவன் வாக்குறுதி மாற முடியாது, உடனுக்குடன் தடிப்பதும் கிடையாது. திருந்துறதுக்கு வருந்துறதுக்கும் என்ன செய்யணும்? ஒரு காலகட்டம் கொடுத்துருக்கான். உணர்றதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்துருக்கான். திரும்பி வேதத்தை கொடுத்துருக்கான். நபிமார்களையும் தூதர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறான். அதான் இறைவன் சொல்கிறான், காலத்துமே சத்தியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துமே சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டது நஷ்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா உணராமல் இருக்கீங்க. வாழ்வின் நோக்கம் புரியல உங்களுக்கு. படைப்பின் நோக்கம் நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீங்க. படைச்சவனை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீங்க. அதனால் காலத்துமே சத்தியமாக நிச்சயம் மனித நஷ்டத்தில் இருக்கின்றான். சரியா? அப்போ வீடுகளிலாம் குடும்பங்களில் அவனது பெயரை அவனுடைய பண்புகள் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும். எப்போ நம்ம அவனை பண்பை நினைவு கூறலே இருந்துட்டோம் வச்சுங்களேன், மனிதனாக வாழலாம். எப்படி? மனதோடு வாழலாம். அப்படி வாழும்போது பொறுமை, மன்னிக்கத்தன்மை, எல்லா நல்ல குணங்களும் வந்துடும். மேன்மைப்படுத்த வேண்டாம், அதை கடைபிடிக்கணும்னு சொல்கிறான். கடைபிடிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மையை பெறுவார்கள். அவற்றில் இப்போ வீட்டில் காலையை மாலைன்னு சொல்லி உட்காந்து திகிர் பண்ணுறது, ஓதுறது, சடங்கு பண்ணுறது இல்லை. காலை அப்படிங்கிறது தேவையாக இருக்குது, மாலைங்கிறது தேவை அடைஞ்சதாக இருக்குது. அப்படிதானே? இப்போ இறந்தேடி போகும்ல, இறந்தேடிதான் காலையில் சின்ன சின்ன இறந்தேடி போகிறோம். அப்போ தேவை எல்லாமே அந்த காலையில் இருக்குது. அப்போ தேவை அடைஞ்சதுக்கப்புறம் மாலை வீட்டுக்கு வந்துடுமா இல்லையா? எப்படி கால்நடைகள் பறவைகள்லாம் காலை இறந்தேடி போகுது, திருப்பி ராத்திரி ஆச்சுன்னா செய்கிறோம், சூரிய அஸ்தமானம் எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். இப்போ நாம செய்கிறோம், உழைப்பு, வியாபாரம், தொழிலும் காலைல போகிறோம். அது என்னத்தோம், அந்த காலைங்கிறது தேவையை தேடி போகிறோம். தேவை அடைஞ்சதுக்கப்புறம் மாலைக்கு வீட்டுக்கு வந்துடுமா இல்லையா? அந்த மாதிரி சொன்னால் ஒவ்வொரு தேவையின் போதும் இறைவனுக்கு நம்பிக்கையோடு இருங்க, தேவை அடைஞ்சு நன்றியோடு இருங்கிற. மாலையில் காலையில் நம்பிக்கையோடு இருங்க, மாலையில் நன்றியோடு இருங்க. புரியுதாப்ப? என் தேவைக்கு இறைவன் போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக்கொள்ள எந்த உயிரினும் இல்லைங்கிறான்.
அல்லாஹ் உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரும் பூமியில் எந்த உயிரினும் பூமியில் இல்லை. அவன் வாழும் இடத்தையும் அடங்கிடத்தையும் அவனையும் அறிகிறாங்கிறான். அப்போ என்ன செய்வான்? அந்த எண்ணத்தோட காலையில் என் தேவைக்கு இறைவன் போதுமானவன் நம்பிக்கையோடு இருக்கணும். மாலை ஆச்சா என் தேவையை பூர்த்தி செஞ்சதுக்காக இறைவனுக்கு நன்றியோடு இருக்கும். அப்போ என்ன செய்றான்? அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மை பெறுவார்கள். சரியா? ஏன் குர்ஆனில் வரலாறு 19:55 இஸ்மாயில் அப்படிங்கிற நபியை பற்றி சொல்கிறாங்க. 19:55 மேலும் அவர் தம் குடும்பத்தாரை இறை கட்டளைக்கு வழிபடுமாறும் வாழ்ந்து வருமாறும், இப்படி அவர் தம் குடும்பத்தாரை இறை கட்டளைக்கு வழிபட்டவர்களாக வாழ்ந்து வருமாறும் தூய்மைக்கானவற்றை கொடுத்து உதவும்படியாகவும் ஏவுவராக இருந்தார். தாம் இறைவிடத்தில் மிகவும் விருப்பமுடையவராக இருந்தார். என்ன அர்த்தம்? குடும்பத்தார்கிட்ட இத்தனை பண்புகளை பின்பற்றினா தான், இறைவனுடைய பண்புகளை பின்பற்றினா அந்த குடும்பத்தாரை சொல்ல முடியும். நீ பொறுமையாக இருப்பான், நீ முதல்ல பொறுமையாக இருக்கணும்னு கேட்பாங்க. கோவப்படாதுன்னா நீங்கள் முதல்ல கோவப்படாமல் இருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ நாம் அதில் வாழணும். நல்ல குணங்களை நம்ம வாழ்ந்து அந்த குடும்பத்தாரை நன்மை செய்யுமாறு ஏவணும். எப்படி? அவர் தம் குடும்பத்தாரை இறைவனுக்கு வழிபட்டவராக வாழ்ந்து வருமாறும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யாத சொல்லாதீங்க சொல்கிறான்ல. அப்போ நாம் அதில் வாழ்ந்து அதை கடைபிடிச்சல இல்லை, இந்த குடும்பத்தை நம்ம போதிக்க வேண்டியதாக சோதனைக்காக இருக்குது. குடும்பம் உங்களுக்கு சோதனைக்கு குடும்பமே சோதனை கிடையாது, அது உங்களுக்கு சோதனை இருக்குங்கிறான். இன்னும் தூய்மைக்கானவற்றை கொடுத்து உதவி வரும்படியும் ஏவுவராக இருந்தார். தாம் இறைவனிடத்தில் மிகவும் விருப்பமுடையவராக அவர் இருந்தார். அப்படின்னு அர்த்தம், இறைவனுக்கு நம்ம விருப்பமாக நினைச்சணும். அப்படி 20:132 பாருங்கள், அது வசனம் இதில் லிங்க் ஆயிரும். 20:132 உன் குடும்பத்தார் இறை கட்டளைக்கு பணியுமாறு ஏற்பீராக. ஒவ்வொருத்தரும் இறை கட்டளை நடத்தப்ப வாழ்வின் நோக்கம் புரிஞ்சான்னு சொல்ல முடியும். நமக்கே தெரியலையே உன குடும்பத்தில் எப்படி சொல்கிறது? இப்போ நம்ம இறைவன் படைச்சிருக்கான்ப்பா, படைப்பு நோக்கம் இதுதான், அவனுடைய இலக்கு இதுதான். அப்போ நம்ம இலக்கு அடையிறதுக்கு முன்னாடி நோக்கம் அடையணும் அப்படின்னு புரியணுமா இல்லையா? நம்ம வேதம் படிக்கணும்ல, உணர்வோடு இருக்கணும்ல. அப்போ உன் குடும்பத்தார் இறைக்கட்டளைக்கு பணியுமாறு ஏவுவீராக, அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. சொல்லுங்கள், அவசரப்படாது, சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டே வா. நீங்கள் பொறுமையாக இருந்த நல்ல பொறுமையாக இருங்க. நம்ம பொறுமையாக இருக்கிறது கோபமாக சொல்லுவோம். இப்படி பொறுமையாக இருப்பான்னு கோபமாக சொல்லுவோம். அவசரப்படாதுன்னு அவசரமாக சொல்லுவோம். நம்ம வளம் சொன்னால் நீங்கள் கடைப்பிடிச்ச இல்லை. இப்போ அவங்க சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தார்ட்ட சொல்லுங்கள், உங்களுடைய கடமை அது. எப்படி? உங்கள் குடும்பத்தாரை இறைக்கட்டளைக்கு பணியுமாறு ஏவுவீராக, அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. நாம் உம்மிடம் தேவைகளை கேட்கவில்லை, உங்களுடைய தேவைகளை நாமே கொடுக்கின்றோம். இறுதியாக சிறந்த நிலை இறைவனுக்கு பயப்படுவது மட்டுமே. அதனால் இறைவனுக்கு பயந்து வாழ்றது அறம். இறைவனுக்கு பயந்து குடும்பத்தில் நல்லொழுக்கம் பேணுவது, உணர்வை பின்பற்றுவது, இது அறம். இல்லறம் நல்லறம். இல்லறம்னா குடும்பம், நல்லறம்னா உறவு, நட்பு, சமுதாயம். இங்கே எல்லாமே நீங்கள் அழகிய செயலோட யார் சோதிப்பதற்காக தான் இல்லையா? 4:36 அத்தியாயம் 4:36 அல்லாவே வழிபடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், அல்லாவே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணையாக்காதீர்கள். இறைவனை மட்டும் வழிபடுங்கள், அவனுக்கு உறவுகளையோ பொருளையோ இணை வைக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையர்களுக்கும் நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை விட்டுள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் கூட்டாளியே இருப்போருக்கும் நேர்வழி இருப்போருக்கும் உங்களிடம் உள்ள உதவியாளர்களுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். இது இல்லறமும் நல்லறமும் கலந்து வந்துடும். அப்படி இல்லறம் குடும்பம், நல்லறங்கிறது உறவு, நட்பு, சமுதாயம். என்ன சொல்கிறேன் பாருங்க மறுபடியும். தாய் தந்தருக்கு இல்லறம், நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை விட்டுள்ள உறவினருக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் கூட்டாளியாக இருப்போருக்கும் நேர்வழி இருப்போருக்கும் உங்களிடம் உள்ள உதவியாளர்களுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். இது அறம் பேணிக் கொள்வது. அன்புடன் உபகாரம் செய்வது அறம் பேணிக் கொள்வது. சரியா? நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையோரை வீண் பெருமையுடையோரையும் இருப்பவரை நிச்சயமாக நேசிப்பதில்லை. அதில் பெருமையுடையவர் இவன் நேசிக்க மாட்டான், கர்வமுடையவர் நேசிக்க மாட்டான், பொறுமையாளர் நேசிக்கிறான், பயபக்தியாளர் நேசிக்கிறான், உள்ளச்சமுடையவர் நேசிக்கிறான். சரியா? அதனால் இல்லறம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இல்லறத்தில் தான் நல்லறம் பேணிக்கொள்ள முடியும். அப்போ இல்லறது முதல்ல குடும்பத்தை நல்லவங்களாக இருக்கணும், நல்ல ஒழுக்கம் பேணணும், உணர்வை பேணிக்கொள்ளணும். எப்படின்னு சொன்னால் 3:159 அத்தியாயம் 3:159
அல்லாவுடைய அருளின் காரணமாகவே நீ அவருடைய மென்மையாக நடந்து கொள்கிறீர். அல்லாவுடைய அருளின் காரணமாக நீ அவரோட மென்மையாக நடந்துக்கிறான், வன்மையாக நடந்துக்காங்கிறான். குடும்பத்தில் வன்மையாக நடக்காதீங்க, கோவப்படாதீங்க, பிடிவாதம் பண்ணாதீங்க, அவங்கள வந்து மனநோவு போய் பேசாதீங்க. மென்மையாக, எப்படி மென்மையாக புரியுதா? ரொம்ப மெதுவாக மென்மையாக நடந்து கொள். நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்த உடைய இருக்கிறார். கடுகடுப்புனா புரியுதா? கோவக்காரராகும், கடின சித்தமாக பிடிவாதக்காரர்களாகும். கணவனோ மனைவியோ எப்பயுமே கோபமே இருக்கக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது. அப்போ இருந்தீங்கன்னு சொன்னால் நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருப்பீர்களானால் அவர் உண்மை விட்டு ஓடி போயிருப்பார்கள். எப்போ கோபம் இருக்கோ நம்மகிட்ட விலகிடுவாங்க, எப்போ பிடிவாதம் இருக்கோ நம்ம அவங்களோட விலக வேண்டியதாக. அப்போ இந்த கோபமும் பிடிவாதமும் கூடாது. குடும்பம் வந்து இரக்கமும் கருணையும் இருக்கணும், மன்னிக்கிற குணம் இருக்கணும், அறம் பேணி கொள்ளணும். சரியா? அவர் உங்களை விட்டு ஓடி போயிருப்பார்கள். எனவே அவர்களே பொறுத்துக் கொள்வீராக. நம்ம ஏற்கனவே முதல்ல படித்தோம், 64 14 படித்தோம் இல்லையா? அதோட தான். அவர்களே பொறுத்துக் கொள்வீராக, அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. இன்னும் அவங்களே மன்னிக்கலாம், அவங்கள மன்னிங்க, இன்னும் மன்னிப்பு கேளுங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகள் பெற்றோரோ ஒருவருக்கு ஒருவர் நிச்சயங்க மன்னிங்க, இன்னும் மன்னிப்பு தேடுகிறவன் நல்லிறக்கூடியவன் கேளு. மன்னிப்பு தேடுவீராக. தவிர சகல காரியங்களும் அவருடன் கலந்து ஆலோசனை செய்யும். அவங்களோட விருப்பங்களையும் கேளுங்கிறான். நான் சொல்கிறதான் கேட்க நினைக்க வேண்டாம், உங்களோட விருப்பம் என்ன? அப்போ அவங்களுடைய கலந்தாசம் பண்ணுங்க. திருப்பி நீங்கள் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்று நேசிக்கிறான், தன் மீது பொறுப்பேற்றுவரை நேசிக்கிறான். யார் நேசிக்கிறான்? பொறுமையாளர் நேசிக்கிறான், உள்ளச்சமுடையவர் நேசிக்கிறான், பயபக்தியாளர் நேசிக்கிறான், இன்னும் தன் மீது பொறுப்பேற்று நேசிக்கிறான். அப்போ இறை நேசிக்க ஆகணுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம்னு சொன்னால் வீட்டில் அறம் இல்லறம், அறம் இல்லறம் நல்லறம், இது மூணையும் பேணிக்கிட்டோம்னு சொன்னால் மனம் அமைதியாக இருக்கும், மனம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? குடும்பம் அமைதியாக இருக்கும். வீடு அமைதியாக இருக்குமோ குடும்பம் அமைதியாக இருக்கும். வீடு எப்பயுமே அமைதியாக இருக்கும், வீடு அமைதியாக இருக்கும், குடும்பம் தான் அமைதியாக இருக்க மாட்டேங்குது. இப்படிதானே? வீடு கத்தாது, சண்டை போடாது, வீட்டில் சத்தம் இருக்காது. வீட்டில் எப்போ சத்தம் வரும்? நாம சத்தம் போடும், நாம கத்திக்கும் போது, நாம சண்டை போடும்போது சத்தமாக இருக்கும். வீடு அப்படியே சத்தமாக இருக்குவாங்களே, வீடு சத்தம் போடல, குடும்பங்களில் சத்தம் பிரச்சனை. காலம் கத்தம் வச்சிடும், என்னப்பா வீடு வரை காவும் கத்திகிட்டே கிடக்குது. அப்போ வீடு கத்துதா? இல்லையே, குடும்பம் தானே. மனைவிகளில் சண்டை தானே, கணவன் மனைவிகளில் சண்டை தானே, பெற்றோர் பிள்ளைகளை சண்டை தானே. அதனால் அமைதி பெண்களும் சொல்கிறேன். அமைதி வேணும்னா இத்தனை நல்ல குணங்கள் பின்பற்றா அமைதியாக இருக்க முடியும். எழுபத்தொன்னில் 28 நம்ம பிரார்த்தனை வச்சுக்கலாம். அதை ஒவ்வொருத்தரும் இந்த பிரார்த்தனை வச்சுங்க. 71 28 என் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசிக்கும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. வீட்டில் குடும்பத்தில் உறவுகள் நட்பு கிடையாது. என் இறைவனே, இல்லை எங்கள் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் குடும்பத்தில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசிக்கும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவெல்லாம் அதிகரிக்காது. இதையும் கேட்கணும். அநியாயக்காரர்கள் எங்களை விட்டு என்னை பாதுகாத்து கொடு, அநியாயக்காரர்கள் எங்களை நாங்கள் அநியாயம் செய்யாமலும் எங்கள் மீது அவர்கள் அநியாயம் செய்யாமலும் பாதுகாத்துக்கணும். அப்போ நம்பிக்கையாளர்களாக, உன் மீது நம்பிக்கொண்டவர்களாக, சொர்க்கம் நரகத்து மீது நம்பிக்கொண்டவர்களாக, வேதத்து மீது நம்பிக்கொண்டவர்களாக, வானவர் மீது நம்பிக்கொண்டவர்களாக, தூதர் மீது நம்பிக்கொண்டவர்களாக, அந்த நம்பிக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் வாக்களிக்க என்ன அழகிய செயல் ஆகிய அவர்களுக்கு நற்கொலையை செலுத்தப்படுத்திருக்காங்க. அதில் படைப்பின் நோக்கம் என்ன? உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சொல்வதற்காக. அந்த செயலில் அழகானவர் அப்படிங்கிறது அறம் பேணி கொள்ளுதல். அந்த அறங்கிறது இல்லறத்துலையும் இருக்குது, நல்லறம் இருக்குது. இல்லறங்கிறது குடும்பம், நல்லருங்கிறது உறவு, நட்பு, சமுதாயம். இதை நம்ம நல்ல மனிதனாக வாழ்கிறோமான்னு பார்க்க. அதில் இரண்டு கேட்கணும். இறைவனே, உன்னை பற்றியான ஞானம் கொடு, படைப்பை பற்றியான ஞானம் கொடு, மனிதர்களை பற்றியான ஞானம் கொடு, உறவை பற்றி ஞானம் கொடு, என்னை பற்றி ஞானம் கொடு. ஞானம் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஞானம் தான் நம்ம வாழ முடியும். ஞானம் இல்லாமல் வாழ்றது தான் எப்படி சொல்லுவோம்? ஏதோ வாழ்கிறோம், அவ்வளோதான். ஏன் வாழ்றேன்னு தெரிய மாட்டேது, எதுக்காக வாழ்றது தெரிய மாட்டேது, இறைவனா யாரும் தெரியாது, ஏன் வழிபட்டதும் தெரியாது, என்ன பிரார்த்தனை பண்ண தெரியாது. எல்லாம் சடங்காகவே இருக்குது. அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அர்த்தத்தோடு வாழ்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நம்முடைய நோக்கமும் நம்முடைய இலக்கம் இல்லாமல் வாழ்ந்துருக்கு. இப்படி இந்த உலகடிப்பில் தான் நம்முடைய நோக்கம் இலக்கலாம். இறைவனுடைய நோக்கத்தோடு படிச்சிருக்காங்க. இறைவன் ஒரு நோக்கத்தோடு படிச்சிருக்கான், ஒரு இலக்கு வச்சுருக்கான். அப்போ அந்த நோக்கத்தை நம்ம அறிஞ்சால் மட்டும்தான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். இலக்கு என்ன? சொர்க்கம். எல்லா இலக்கு அதுதானே. அப்போ என்ன சொல்கிறேன், அந்த சொர்க்கம் நீங்கள் அடையணும்னா அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்க, படைப்பின் நோக்கம் புரிஞ்சுக்குங்க, வாழ்வின் நோக்கம் புரிஞ்சுக்குங்க. அது அறம் பின்பற்றுங்க. அறங்கிறது பொதுவானது, அது இல்லறம் நல்லறம் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த அறம் பின்பற்றணும். அப்போ இந்த குர்ஆன் என்ன செய்யுது? அறத்தை போதிக்குது, நற்குணங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லுது.
இறைவனை பின்பற்றுங்கன்னு சொல்லுது. இறைவன்கிட்ட மட்டும்தான் நல்ல குணம் இருக்குது. மனிதன் நல்ல குணம் இருக்கா? மனிதன் நல்ல குணம் கிடையாது. எல்லா கெட்ட குணம் மனிதன்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இறைவன் சொல்கிறான், என்னை பின்பற்றுங்கள். நீ என்னை பின்பற்றினா மனுஷனாக வாழ முடியும், இல்லை மிருகமாக வாழ. சொல்லுவாங்கள்ல, என்னப்பா நீ மிருகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அறம் விட்டாச்சு, நீ மனுஷனா நீன்னு கேட்பாங்க. இப்போ மனுஷனாக வாழ நினச்சிடும், இறைவனை பின்பற்றணும். அவனுடைய குணம் என்ன நல்ல குணம் இருக்கோ அத்தனை குணமும் நமக்கு தேவை இருக்குது. அதில் பொறுமை ரொம்ப அவசியம். இறக்க குணம் ரொம்ப முக்கியம். மன்னிக்கிறது அதை விட முக்கியம். இப்போ குடும்பத்தை இதெல்லாம் பின்பற்றணும்னு சொன்னால், இந்த அறம் பின்பற்றணும்னு சொன்னால் வாழ்க்கையில் அமைதி நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். அதான் எங்கள் இறைவனே எங்கள் மீதும் என் குடும்பத்தார் மீதும் இன்னும் நம்பிக்கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் உன்னுடைய இறக்கத்தையும் கருணையும் கொண்டு நாங்கள் உன்னை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அறத்தை பேணக்கூடியவர்களாகவும் படைப்பை நோக்கம் அறிந்தவர்களாகவும் இன்னும் உன்னை வழிபடக்கூடிய அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இன்னும் நரக நெருங்கோட்டங்களை பாதுகாத்து சைத்தானிய தூர்தனங்களை பாதுகாத்து முற்றிலும் உனக்கு உடையவர்களாக எங்களுடைய வாழ்வும் மரணமும் எங்களுடைய தொழுகையும் குர்பானையும் உனக்குரியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. எல்லா புகழும் செவியேற்றுக் கொண்டு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்.